எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷைலஜா மனோகரன். நான் இந்த ப்ரெசன்டேஷனில் SQL டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இட்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் இதுக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ அஜெண்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படிங்கிறது ஓவர்வியூ, ஸ்டோர், மாடிஃபை, டெலிட், செலக்ட் அண்ட் தென் ரெஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் இதை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ. ஸோ ஓவர்வியூனா என்ன? நான் டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மாக DML அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஸோ டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜோட பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள், அந்த டேபிளில் நடக்கிற விஷயங்கள், அதாவது என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், இருக்கிற டேட்டாவில் வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ணுவோம், அன்வான்ட் ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணலாம், அதே சமயம் செலக்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறது தான் வந்து டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இது ஃபுல்லாக வந்து டேபிள் சம்மந்தப்பட்டதான், ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு டேபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ஸ்டோர், இன்சர்ட் நியூ ரெக்கார்ட்ஸ், மாடிஃபை, அப்டேட் த வேல்யூஸ், delete the existing record, select the existing records. ஃபுல்லாக டேபிள் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டோர் பண்ணுறது வந்து நீங்கள் அட் அ டைம் வந்து ஒரு ரெக்கார்டோ இல்லை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸோ நீங்கள் டேபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிளில் நம்ம வந்து நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமுக்கு இதுதான் டைப்பு, இதுதான் சைஸுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கு, அதாவது வேர்க்கான்னு சொல்லுவோம் SQL பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வேர்க்கரில் ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அந்த 10க்குள்ளே தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அது வந்து எரர் பாப்அப் ஆகிடும். ஸோ உங்களோட அதே சமயம் இன்டிஜருங்கிற இடத்துல நீங்கள் இன்டிஜர் வேல்யூ தான் கொடுத்தாகணும். காலம் மாறி போயிடுச்சுன்னா இன்சர்ட் ஆகாது. அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல். ஸோ நார்மலாக டேட்டா பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா ஃபைல் ஒன்று இருக்கும், இன்னொன்று லாக் ஃபைல். டேட்டா ஃபைல் இஸ் த கமிட்டட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஸ்டோர் ஆகியிருக்கு பெர்மனண்ட். லாகுங்க இட்ஸ் டெம்பரரி. ஸோ அது என்ன ஆகும்னா டெம்பரரி, ஏன் அந்த மாதிரி டெம்பரரி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சப்போஸ் தவறுதலாக தப்பான வேல்யூவோட ஒரு இன்சர்ட் ரெக்கார்டை எழுதிட்டோம், ஸோ நம்ம அது ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக பண்ணலாம். இன்சர்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து மாடிஃபையோ இல்லை டெலீட்டோ பண்ணும்போது நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போட்டுட்டு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் நம்ம வந்து கமிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோல் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே பண்ணும்போது தான் நடக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாத சமயத்தில் நீங்கள் வந்து டேட்டா இன்சர்ட் queryயோ அப்டேட்டோ டெலிட் எது பண்ணாலும் இட்ஸ் a direct committed. ஸோ டேரக்ட் கமிட்டட் அப்படின்னா டேட்டாவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே யோசனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து வேல்யூ பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் எப்படி என்ன மாதிரிலாம் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு இல்லை டேட் அந்த மாதிரி கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நியூமரிக் வேல்யூஸ் இல்லை பூலியன் வேல்யூஸ்னால் நம்ம வந்து நியூமரிக் வேல்யூவில் கொடுக்கலாம். ஸோ பிட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா அது நம்ம 1 இல்லை 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. அது நியூமரிக் வேல்யூஸ் டெசிமல் இது எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்லி ஸ்ட்ரிங் அண்ட் டேட் வேல்யூஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து டேபிளில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக சிங்கிள் ரெக்கார்ட் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், single record with specific columns and multiple records. ஸோ 3 வகையாக நம்ம பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ரெக்கார்டு, அடுத்தது வந்து ரெக்கார்ட் வித் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். அடுத்தது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, சிங்கிள் ரெக்கார்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போது எப்படி வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டு டேபிள், உங்கள் டேபிள் நேம் கொடுத்துட்டு வேல்யூஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம சீக்வன்ஸாக கொடுக்கணும். உங்கள் டேபிள் என்ன காலம் ஆர்டரில் இருக்கோ அதே காலம் ஆர்டரில் உங்களோட வேல்யூஸும் ஆர்டரில் இருக்கணும். ஸோ அது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற EMP டேபிள். ஸோ இன்சர்ட் இன்டு EMP
வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா EMP ID ஃபஸ்ட்டு, நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர். இதுதான் நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் அதே சீக்வன்ஸில் கொடுக்கணும். ஏதாவது ஒரு காலம் மிஸ் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு இன்சர்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து SQL இந்த இதே query ஓட்டணும்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே query ஓட்டியிருக்கு, அதில் வந்து 1 rows affected அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி 1 row affected வந்தாலே இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் அடுத்து ஸ்பெசிஃபிக் காலம்ஸ். ஸோ இன்சர்ட் பண்ணுறோம், பட் ஆனால் குறிப்பிட்ட காலமுக்கு மட்டும் தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியல் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா, டேபிளில் வந்து ஒரு 10 காலம் அப்படி இருக்குன்னா, ஒரு சில காலம் வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக வச்சுருப்போம். இனிஷியல் இன்சர்ட்டில் தேவைப்படாது, பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அப்ரூவல் ப்ராசஸ் நடக்குதுன்னா, நம்ம டேபிளில் முதல்ல வந்து அப்ரூவலோட ஸ்டேட்டஸ், அது அப்ரூவ்டா அன்அப்ரூவ்டாங்கிறது ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு காலமில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க ரீசனும் வாங்கிப்போம். இந்த அப்ரூவ் ஸ்டேட்டஸும் ரிஜெக்ட் ரீசனும் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலாக தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அதுக்கு வந்து நல் செட் பண்ணிடுவோம். நீங்கள் டேபிள் டிசைனில் நீங்கள் அலோன் நல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டிக் மார்க் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து நல் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற காலம் போட்டு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அதான் இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், இதுதான் அந்த சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ஃபீல்டு, உங்களுக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் கமான்னு கொடுத்துட்டிங்கன்னா வேல்யூஸ் அதே சீக்வன்ஸில் உங்களோட வேல்யூஸும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டூ EMP எனக்கு வந்து EMP ID, EMP நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், காண்டாக்ட் நம்பர். இதில் வந்து ஸ்கிப் ஆகிருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். வேல்யூஸும் அதே மாதிரி சீக்வன்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இது அகெயின் சேம், டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம், இல்லைனா நல். இப்போ நம்ம வந்து அப்ரூவ் ஸ்டேட்டஸ் சொன்னோம் இல்லையா, அப்ரூவ் ஸ்டேட்டஸ் பை டிஃபால்ட் வந்து 0, அதாவது அன்அப்ரூவ்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக கூட வேல்யூ கொடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா கீப் இட் நல். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும், நான் மேலே கொடுத்துக்க அதே query ஓட்டி SQL ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னு வந்துச்சு, 1 row அஃபெக்டட் அப்படி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறது வித் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்சர்ட் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் சிங்கிள் ரெக்கார்ட் இன்சர்ட் பார்த்துட்டோம். சிங்கிள் ரெக்கார்டில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ ரெண்டு கம்பைன் பண்ணி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ஸ்பெசிஃபிக் காலம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து வேல்யூஸ்ன்னு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வேல்யூஸ்ன்னு யூஸ் பண்ணாலே நம்மளால் ஒரு ரெக்கார்டு தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வரும்போது செலக்ட் query தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ செலக்டில் வந்து நீங்கள் டேபிள் காலம் என்ன சீக்வன்ஸ் கொடுத்தீங்களோ அதே காலம்னா ஒன்லி திங் அதே அகெயின் இட்ஸ் அ ஹார்ட் கோடட் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யூனியன் ஆல் யூஸ் பண்ண போகிறோம். யூனியன் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது, கம்பைன் ஆகி ஃபைனலாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரோஸ் காட்டும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ EMP ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் செலக்டில் அந்த ஹார்ட் கோடடாக எல்லா வேல்யூயும் கொடுத்தாச்சு, அந்த காலம் ஆர்டர்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ யூனியன் ஆல் 3 ரெக்கார்டு. ஸோ 3 ரெக்கார்டு ஜாயின் பண்ணி ஒரே நேரத்தில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் 3 rows affected அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் வந்துடும். இது வந்து committed records. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் நம்ம வந்து எப்படி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சர்ட் சிங்கிள் ரெக்கார்ட், இன்சர்ட் வித் ஸ்பெசிஃபிக் காலம் அண்ட் இன்சர்ட் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். இந்த மாதிரி வகையில் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். எப்போது ஞாபகம் வச்சுக்கணும், இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு தான் பண்ணணும். ப்ராப்பராக வேல்யூஸ்லாம் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு இன்சர்ட் பண்ண பார்த்தாச்சு. அடுத்து அப்டேட், அதாவது மாடிஃபை வேல்யூஸ். ஸோ மாடிஃபை வேல்யூஸ் அப்படின்னா நம்ம எதுக்காக நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள் எடுத்துட்டிங்கன்னா, சரி ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோன் நம்பர் மாற்றியாச்சு, ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படிங்கிறது போது நமக்கு வந்து அது மாற்றலாம். இல்லை பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்றலாம். ஸோ மாடிஃபை அப்படி வரும்போது தேவையா இல்லையாங்கிறது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். எடுத்தோடனே அப்டேட் query கடகடன்னு எழுதக்கூடாது. ஸோ இதுலேருந்து அட் அ டைம் வந்து ஒரு ரெக்கார்டோ இல்லை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸோ நம்மளால் அப்டேட் பண்ண முடியும்.
இது வந்து நம்ம என்டையர் டேபிளாகவும் அப்டேட் பண்ணலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து சிங்கிள் ரெக்கார்டாகவும் வரும், மல்டிபிள் ரெக்கார்ட்ஸும் வரும். ஸோ நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதுலேயே அகெயின் வந்துட்டு நம்மளோட காலம் என்ன டேட்டா டைப்பு என்ன சைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து மாடிஃபை ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து லாகில் ஸ்டோர் ஆகிட்டு தான் நம்ம டேட்டா ஃபைலுக்கு போகும். ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாடிஃபை. இப்போ எப்படிலாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை வேல்யூஸ் வித் கண்டிஷன். கண்டிஷன் மூலமாக வந்து ஒரு மொத்தமாக என்டையர் டேபிள் வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரெக்கார்ட்னா இட்ஸ் இஸ் அ மேட்டர், பட் நார்மல் ரியல் டைம் போகும்போது லேக் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணியே ஆகணும், கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இல்லை எனக்கு மொத்தமே நான் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற வரும்போது வித்தவுட் கண்டிஷன் என்டையர் டேபிள் நான் வந்து அப்டேட் பண்ணலாம், அது ஒரு இஷ்யூ கிடையாது. அப்படின்னா நீங்கள் மாடிஃபை வேல்யூஸ் வித்தவுட் கண்டிஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாடிஃபை வேல்யூஸ் வித் கண்டிஷன். ஸோ நம்ம எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் கண்டிஷனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம். ஸோ உங்களுடைய டேபிள் நேம் கொடுக்கணும். செட்டுன்னா நான் இதுதான் வந்து இந்த ஃபீல்டுக்கு இதுதான் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் செட். எத்தனை காலம் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ வேர் கண்டிஷன்லையும் நீங்கள் வந்து காம்பினேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 2-3 கண்டிஷன் சேர்த்து கொடுக்கலாம், அண்டு போட்டும் கொடுக்கலாம், இல்லை ஆர் போட்டும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக பார்க்க போகிறோங்க. இங்கே வந்து ஒரு ஃபீல்டு வச்சு நம்ம வந்து அப்டேட் வேல்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் டேபிள் நேம் செட் field 1 field 2 where field 3 equal to this கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளில் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு அவரோட காண்டாக்ட் நம்பரும் டிபார்ட்மெண்ட் நேமும் மாற்ற போகிறோம். அதுக்கு அப்டேட் EMP set contact number, this department name is this, where EMP ID equal to this. இதே வந்து SQL ஓட்டும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 row affected அப்படிங்கிறது வந்துடும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தேவையா இல்லையாங்கிறது யோசனை பண்ணி தான் அப்டேட் பண்ணணும், அவசரப்பட்டு அப்டேட் பண்ணக்கூடாது. மாடிஃபை வேல்யூஸ் வித்தவுட் கண்டிஷன். நான் வந்து எனக்கு கண்டிஷனே எனக்கு வேண்டாம், ஏன்னா மொத்த டேபிள் நான் வந்து இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள். நம்ம முன்னாடி வந்து வேர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுத்தோம், நம்ம அந்த கண்டிஷனை கொடுக்க போது ஜஸ்ட் சிம்பிள் வந்து அப்டேட் டேபிள்னு செட் திஸ் வேல்யூஸ். நம்ம வந்து மல்டிபிள் ஃபீல்டும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் EMP செட் ஆக்டிவ் ஈக்குவல் டு 1. ஸோ எல்லா எம்ப்ளாயும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூன்னு செட் பண்ணுறேன். ஸோ குவேரியில் ஓட்டுனது அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 rows அஃபெக்டட். என்னோட டேபிளில் 5 row இருந்ததுனால 5 rowக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அப்டேட் யூஸ் பண்ணுறோம். அப்டேட் டேபிள் நேம் செட் ஃபீல்ட் நேம், கண்டிஷன் வேணும்னா வேர் அப்படின்னு கொடுத்து என்ன கண்டிஷன் வேணுமோ அதை நம்ம கொடுத்து அது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் மாடிஃபை பார்த்தாச்சு. போகிறது அப்படின்னா டெலிட் ரெக்கார்ட்ஸ் இன் எ டேபிள். ஸோ டெலிட்னா என்ன, நம்மளுக்கு தேவையில்லாத ரெக்கார்ட்ஸை வந்து டேபிள்லேயே ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம அன்வான்ட் ஒரு டெஸ்டிங்காக ஒரு 2-3 ரெக்கார்ட் போட்டிருப்போம், ஒழுங்காக இன்சர்ட் ஆகுதா ஒழுங்காக அப்டேட் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து டேபிள் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் தப்பாக கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் போச்சு, ஆக்சுவல் ரெக்கார்டும் போயிடும். ஸோ அதனால் டெலிட் query எழுதும் போது அதில் கண்டிஷன்ஸ் கொடுக்கும் போதும் சரி, நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் கரெக்டாக இல்லையாங்கிறத பார்த்து நம்ம கொடுக்கணும். ஸோ டெலிட் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் மூலமாக நம்ம கொடுக்குற கண்டிஷன் தகுந்த மாதிரி சிங்கிள் ரெக்கார்டோ இல்லை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலிட்டை வந்து என்டையர் டேபிளும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு அதில் ஏற்கனவே ரெக்கார்ட்லாம் எனக்கு தேவையில்லைன்னா என்டையர் டேபிளும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாகில் போய் ஸ்டோர் ஆகி தான் டேட்டா ஃபைலுக்கு போகும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண டெலிட் ப்ராசஸ் வந்து சரிதானா ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன்களை போடும்போது நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கமிட் கொடுக்கலாம், இல்லைனா யூ கேன் டு த ரோல் பேக் பண்ணிங்கன்னா பழையபடி டெலிட் ஆகாமல்
ஆக்சுவல் ரெக்கார்டோட நிற்கும். ஸோ நீங்கள் 10 ரெக்கார்டில் 2 ரெக்கார்ட் டெலிட் பண்ண போகிறீங்க, 2 ரெக்கார்ட் டெலிட் பண்ண சரியான்னு பார்க்குறீங்க, தப்பாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் செலக்ட் query ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த 10 ரெக்கார்ட் அப்படியே பத்திரமா தான் இருக்கும். ஏன்னா லாகில் ஏற்கனவே இருக்குது. ஸோ அது வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெலிட் எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலிட் கண்டிஷனோட இல்லை என்டையர் டேபிள் மொத்த டேபிளும் நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் delete records in a table, delete the records with condition. ஸோ எப்படி delete பண்ண போகிறோம்? delete statement வந்து very simple. delete from table name where field name equal to this value. இவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுக்கணும். நான் சிம்பிளாக வந்து EMPID 3 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை மட்டும் நான் delete பண்ண போகிறேன். ஸோ அதோட அவுட்புட், ஸோ EMPID 3ங்கிறது ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு ரோ அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ இஃப் நான் ஐடி யூஸ் பண்ணாமல் ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த டேட்டில் ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, delete records in a table, delete entire table. ஸோ மொத்த டேபிள் நான் delete பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள், நம்ம அந்த கண்டிஷனே இல்லாமல் ஜஸ்ட் delete from table name. இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசனை பண்ணிவிட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் delete from EMP. ஸோ மொத்தமாக delete பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் delete பண்ணிட்டோம். ஸோ மீதி இருந்தது 4 தான். ஸோ இப்போ நம்ம மொத்த டேபிள் delete பண்ணனால 4 rows affected. ஸோ 4 ரோவும் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து delete பண்ணக்கூடியது. ஸோ delete பண்ணுறதுக்கு முன்னாடி delete ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ அவசரப்பட்டு எழுதுனீங்கன்னா டேட்டா லாஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கும் நம்ம இன்சர்ட், மாடிஃபை, delete பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக செலக்ட் பார்க்க போகிறோம். செலக்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் அ டேபிள். ஸோ செலக்ட் வந்து இட்ஸ் அ மேஜர் பார்ட் இன் SQL. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம், delete பண்ணுறதுலாம் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம எதுக்காக நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிற பர்பஸை காட்டுறது இந்த செலக்ட். நம்ம பண்ணிவிட்டு டேட்டா வந்து யூஸருக்கு காட்டணும். இதான்ப்பா உன்னோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இதுதான் அப்படிங்கிறது காட்டணும்னா நம்ம செலக்ட் யூஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு இல்லை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம செலக்டில் போட முடியும். அது வந்து பேஸ்ட் ஆன் எ கண்டிஷன். நான் மொத்த டேபிள் நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் போட போகிறேன், எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் காட்ட போகிறனாலும் காட்டலாம். இல்லை குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் எடுக்கலாம். இல்லை நான் குறிப்பிட்ட செலக்ட் queryல எனக்கு ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை, எல்லா காலம்ஸும் எனக்கு தேவையில்லை, அது மட்டும் தான் நான் சூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. செலக்ட் வந்து வெரி வெரி மேஜர் பார்ட் ஹியர். ஏன்னா நம்ம இப்போ 3 ஸ்டெப் பண்ணோம். இன்சர்ட், அப்டேட், delete பண்ணோம். அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து செலக்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மெத்தடில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் என்டையர் டேபிள் ஆர் செலக்ட் வித் கண்டிஷன். ஸோ செலக்ட் என்டையர் டேபிள், செலக்ட் ரெக்கார்ட்ஸ் வித் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் அகெயின் செலக்ட் ஸ்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு எல்லா காலமும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது ஸ்டார். ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது சொல்லலாம். உங்களுக்கு அந்த நியூமெரிக் பேட்லேயும் இருக்கும், உங்களோட நார்மல் நம்பர்ஸ்லேயும் இருக்கும், 8க்கு மேலே இருக்கும். இட்ஸ் ஆஸ்ட்ரிக். ஸோ அது போட்டிங்கனாலே அது எதுக்காகனா எல்லா காலமும் நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது அந்த ஆஸ்ட்ரிக். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் காலம் தான் வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் செலக்ட் அந்த காலம் ஃபீல்டு 1 ஃபீல்டு 2. ஃபார் எக்ஸாம்பிள் EMP பொறுத்த வரைக்கும் EMPID, EMP நேம், டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து எல்லா காலம் தான் எடுக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் EMPID equal to 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3க்குள்ள ரெக்கார்டு மட்டும் இங்கே காட்டுது. ஸோ இது டேபிள் ஃபார்மில் தான் அது காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா காலம்ஸ் ஸ்டார் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லா காலம்ஸும் காட்டும். இதே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் மட்டும் தான் காட்டும். இதுதான் வந்து இது கண்டிஷனோட. இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யூஸருக்கு அப்படிங்கிறத நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செலக்ட் query எழுதிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போது செலக்ட் என்டையர் டேபிள். ஸோ என்டையர் டேபிள் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ மொத்த ரெக்கார்ட்ஸும் நம்ம வந்து இதில் காட்ட போகிறோம்.
காட்ட போகிறோம். அதுக்கு தான் வந்து கண்டிஷனே இல்லாமல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. ஸோ என்டையர் டேபிளோட 10,000 ரெக்கார்டு இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கு ரெக்கார்டு இருந்தாலும் சரி, எல்லா ரெக்கார்டும் வந்து அட் அ டைம் நம்ம வந்து காட்ட போகிறது. ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 5 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த 5 ரெக்கார்ட்ஸும் வந்து எல்லாம் காட்டியாச்சு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வித்தவுட் கண்டிஷனே இல்லாமல் மொத்த டேபிளும் வந்து டேட்டா வந்து நம்ம காட்டும். ஸோ நம்ம செலக்டில் வந்து அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் காலம் எனக்கு வந்து வெறும் இஎம்பி நேமு அவரோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் இஎம்பி நேம், இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேம் கமா காண்டாக்ட் நம்பர் ஃப்ரம் இஎம்பின்னு கொடுத்தீங்கனாலே போதும். அந்த 2 காலம் மட்டும் உங்களுக்கு தெரியும். இது வந்து ரோஸ் அண்ட் காலம் பேஸில் உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்டும். ஸோ செலக்ட் இதுதான். நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம், அதாவது டிஎம்எல். ஸோ இதில் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட் போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன மெத்தட் மூலம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 2 ரெஃபரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், குட் ஆர் பேட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.